ஏல நான் தான் உங்க நெல்லைவேலு பேசுகிறேன். ஏல நேற்று பிக் பாஸில் நடந்த ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? எல்லாரும் பார்த்துருப்பிய, பார்க்காதவர்களுக்கு நான் சொல்லுதேன். பிக் பாஸில் வந்து நேற்று ஒரு தங்கச்சி வந்து வெளியே போயிட்டாங்க. அது யாருன்னா நம்ம நந்தினி தங்கச்சில. எதுக்கு தெரியுமா வெளியே போச்சு? அதுக்கு வந்து பிக் பாஸில் இருக்கவே பிடிக்கலையாம்ல. பிக் பாஸில் எல்லாரும் நீங்கள் ஒரு கண்டென்ட்டை இது பண்ணுதியோ, கிரியேட் பண்ணுதியோ, எனக்கு அது பிடிக்கலை. எனக்கு உண்மையாக இருக்கணும், உண்மையாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு இங்கே வந்து தான் என் திறமையை நான் நிரூபிக்கணும் எனக்கு இல்லை. எனக்கு இது பிடிக்கலல, உங்கள் சண்டையும் சச்சரவும் எனக்கு பிடிக்கலல அப்படின்னு சொல்லி தங்கச்சி சொல்லுதில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே சண்டைக்காடு. தங்கச்சிக்கு ஏதோ சாமி எது வரும்னு நினைக்கும்ல. சாமி இந்த மாதிரி அப்படி ஆங்காரமாக ஆக்ரோஷமாக கத்தி அவ்வளோ வீறி சண்டை போடுது. நீ அதை பண்ணுன, நீ இதை பண்ணுன, அப்படி இப்படின்னு பேசுது. இதில் என்ன கூத்து நடந்துச்சுன்னா, நம்ம திவாகர் இருக்காரா, திவாகர் அவர் அந்த தங்கச்சி நந்தினி கிட்ட போய், நந்தினி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படிங்காரு. அதுக்கு அந்த தங்கச்சி, நீ போயா மூலம் வேலையை பார்த்துக்கிட்டு மூடிக்கிட்டுன்னு அவருக்கு எங்கே பல்ப் வாங்கிட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது சும்மா போகல நண்பர்களே. நந்தினி நம்ம அகோரி கலையரசு இருக்கார்ல, அவளை பார்த்து, அகோரி கலையரசா, நீ உன்னை அசைக்கவே முடியாது, உன் உடம்புல காலி இருக்கா, நீ தான் பிக் பாஸ் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு. இது நம்ம ஆளுக்கு வந்து மனசு குளிர்ந்து போய் கிடக்காரு அகோரி கலையரசன். அதுக்கப்புறம் பிக் பாஸ் ரூமுக்குள்ளே போய் இந்த வெளியே போய்க்கணும்னு சொல்லுவோம்ல, அங்கே போய் பிக் பாஸ் ரூமில் போய் அவங்களோட கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி, பிக் பாஸ் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலை, எல்லாமே இங்கே நடிக்காங்க, எதுவுமே உண்மை இல்லை, பொய்யா இருக்குது, எனக்கு வந்து செட் ஆகலை, நான் வெளியே அனுப்பிடுங்கன்னு சொன்ன உடனே பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாவல், சரிம்மா உன் இடம் உனக்கு லெஃப்ட் சைடில் ஒரு கதவு இருக்குது, அதை திறந்து வெளியே போமான்னு அனுப்பிட்டாப்ல. இது ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது ஒரு விதத்தில். ஏத்தா நீ கொஞ்சம் நீ ஒரு மாதம் இருந்து போயிருக்கலாம் நந்தினிமா. அதாவது பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நினைக்காவது தெரியுமா, நம்ம வீட்டில் எப்படி இருந்தோம், வெளியே எப்படி இருந்தால் அப்படித்தான் உள்ளே இருக்கும் அப்படிங்கிற இதில் எல்லாம் நினச்சி வாரியா. ஆனால் பிக் பாஸ் அப்படி கிடையாது. பிக் பாஸ் வந்து ஒரு ஜெயில் மாதிரி. வெளியே எப்படி இருந்தாலும் உள்ளே வந்து ஜெயிலில் வந்து 100 நாள் கைதியை திருத்தி வெளியே அவனோட ஆக்டிவிட்டிஸ் என்ன, அவன் என்னென்ன பண்ணுதாங்கிறத திருத்தி கொண்டு போகிறதான் பிக் பாஸ். இதையெல்லாம் நீங்கள் சமாளித்து இருந்தால் மட்டும்தான் அந்த 100 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பேரு புகழ் கிடைக்கும், பணம் கிடைக்கும், மக்கள் மத்தியில் நல்ல எண்ணங்கள் கிடைக்கும், மக்கள் ஓட்டு போடணும். அதையெல்லாம் புரிஞ்சுக்காம நீங்கள் சண்டை போட்டு வெளியே போயிடலாத்தா, அதாங்க சங்கடமாக இருக்குது. சரி இனிமேல் யாரும் தப்பை பண்ணாதியா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகலன்னு இங்கே எத்தனை பேர் எவ்வளோ சங்கடத்தில் இருக்காங்க தெரியுமா? சாதனாலாம் நான் வரட்டா, எப்போ வரலான்னு துடிச்சிக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் பார்த்தா நான் துடிச்சிக்கிட்டு இருக்கேன், இப்போ பிக் பாஸுக்குள்ளே என்ன போக முடியலேன்னு ஒரு வாய்ப்பை விட்டுக்கிட்டு இருக்கேனேன்னு இதாக இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா சிக்கா சூரியா துடிச்சிக்கிட்டு இருக்காங்க போக முடியலேன்னு, இலாகாயி ஃபேமிலி துடிச்சிக்கிட்டு இருக்கு. நல்ல வாய்ப்பை கெடுத்துட்டியாத்தா நந்தினிமா, ரொம்ப சங்கடமாக இருக்குது. சேரல மாப்பிள்ளைங்களா, உங்களுக்கு வீடியோ பிடிங்க, நீங்கள் பிடிச்சதுன்னா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேப்பர் ஐடி 247 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லாம் அமைக்கிறங்க. நன்றி, வணக்கம்ல.